வணக்கம் புளிய மரத்தினை நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது அமெரிக்காவின் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர் ரிச்சர்ட் ஃபின்மேன் அவர்களின் புக்கு. இந்த நூல் தான் அது. ஸோ இந்த நூலோட பேர் த மீனிங் ஆஃப் இட் ஆல் அப்படிங்கிற புத்தகம். முதல்ல இவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். நம்மெல்லாம் விஞ்ஞானினா ஒரு கோட்டு போட்டுட்டு ஒரு லேபில் ஒர்க் பண்ணுறவர் தான் விஞ்ஞானி அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். இவர் போங்கோ அப்படிங்கிற அந்த மேளத்தை வாசிக்கக்கூடியவர். மியூசிக்கில் ரொம்ப ஆர்வமுடையவர். இன்னும் குறிப்பாக இவரோட கியூரியாசிட்டி பற்றி சொல்லணும், இவரோட நாட்டினஸ், அதாவது குறும்புத்தனமை அப்படின்னு சொல்லணும்னா, அமெரிக்க அரசாங்கம் 2வது உலகப் போரில் அணு குண்டு தயாரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருந்துச்சு. அப்போ உலகின் அதிசிறந்த விஞ்ஞானிகள் அவர்களெல்லாம் அழைச்சி ஒரு இடத்துல வச்சு அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருந்தது. அப்போது ஃபின்மேனும் அந்த ப்ராஜெக்டில் இணைக்கப்பட்டார். அந்த ப்ராஜெக்டோட பேர் ப்ராஜெக்ட் மேன்ஹாட்டன் அப்படின்னு பேர். ஸோ அங்கே அணு விஞ்ஞானிகள் எல்லாம் அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஒரு இராணுவம் கண்ட்ரோலில் இருக்கிற இடம். ஸோ அந்த இடத்துல முக்கியமான ஆவணங்கள், இந்த ஆராய்ச்சி தொடர்பான முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அது நம்ம சேஃப், நம்பர் லாக் போட்ட சேஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் மாதிரி இருக்கும். நம்ம பீரோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேஃபில் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஃபின்மேன் அந்த ப்ராஜெக்ட் இருக்கும்போது டு ஷோ த செக்யூரிட்டி லேப்ஸ் அவர் என்ன பண்ணுவார்னா, ஹி வில் கோ அண்ட் ட்ரை டு ஓப்பன் இட், நாட் டு ஸ்டீல் த டாக்குமெண்ட்ஸ், பட் டு ஷோ தட் தெர் இஸ் அ செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி இன் த சேஃப் இட் செல்ஃப். அவர் என்ன மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறாருன்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஹேக்கிங் மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ சர்டைன் பேட்டர்னை வச்சு பாஸ்வேர்டை ஐடென்டிஃபை பண்ணுறது, பாஸ்வேர்ட் ஹேக் பண்ணுறது. அதே கான்செப்டில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த சேஃபை யூஸ் பண்ணுற ஆஃபீஸர், ஆர்மி மிலிட்ரி ஆஃபீஸர்ஸோட கன்வர்சேஷன் பண்ணும்போது அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நாட்களை சொல்லுவாங்க, அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்குவார். இன்னும் சில ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் அந்த நம்பர் லாக்கில் இருக்கும், அது அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு 6 டிஜிட் காம்பினேஷன்னா அது ஒரு பேராக இருக்கும். 2 டிஜிட் 2 டிஜிட் 2 டிஜிட் அப்படின்ட்டு. அதில் 20 30 20 அப்படிங்கிறது ஃபேக்ட்ரி செட்டிங்னா அந்த ஆஃபீஸர்ஸ் லேசினஸ்னால அதை சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார்னா, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணார். அதெல்லாம் ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணார். சில காம்பினேஷன்ஸ்க்கு ஒரு 2 டிஜிட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரேட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் 3 அப்படின்னா அது 1ல் வச்சாலும் ஓப்பன் ஆகும், 5ல் வச்சாலும் ஓப்பன் ஆகும். ஸோ அவரோட ப்ராபபிலிட்டி காம்பினேஷன்ஸ் கம்மியாகுது. அதை ட்ரை பண்ணியும் அவர் சில காம்பினேஷன்ஸை ஓப்பன் பண்ணி சேஃப் லாக்கிலிருந்து சில டாக்குமெண்ட்ஸை எடுத்து நோட் வைப்பார். எடுக்க மாட்டார். இந்த மாதிரி நான் இதில் ஓப்பன் பண்ணிவிட்டேன், இனிமேல் இந்த பாஸ்கோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதி வச்சுட்டு வந்துடுவார். ஸோ அந்த ஆர்மி மிலிட்ரியில் இருக்கவங்களுக்கு, மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்க்கு இவர் மேலே கோபம் வந்தாலும், பட் ஹீ எக்ஸ்போஸ்ட் த வல்னரபிலிட்டி அப்படிங்கிறதுனால அவரை பெருசாக எதுவும் பண்ணலை. ஃபின்மேனோட முக்கியமான ஆராய்ச்சி என்ன அப்படின்னா, லைட் மற்றும் மேட்டர் ஒன்றுடன் ஒன்று எப்படி வினையாற்றுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது தான் அவரோட முக்கியமான கண்டுபிடிப்பு. அதற்கு தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானை எப்படி தள்ளுகிறது, அவற்றுக்கிடையே என்ன நடக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி கண்டுபிடிச்சார். எப்படிங்கிற ஆராய்ச்சி அவர் செஞ்சார். ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானை எப்படி தள்ளுகிறது, அவற்றுக்கிடையே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணார். அப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, 2 எலக்ட்ரான்கள் மோதி கொள்ளும்போது அவை உண்மையில் ஒன்றை ஒன்று தொடுவதில்லை, மாறாக அவற்றுக்கிடையே ஒரு ஃபோட்டான் பரிமாற்றப்படுகிறது. ஃபோட்டான் அப்படிங்கிறது ஒளித்துகள்.
அதுதான் வந்து பரிமாற்றப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கண்டுபிடிப்புக்கு தான் வந்து அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது. அவர் தன்னுடைய கண்டுபிடிப்பை எப்படி மற்றவர்களுக்கு புரிய வச்சாரு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. அவர் ஒரு டயக்ராம் மூலமாக வரைஞ்சார். எலக்ட்ரானோ எப்படி மூவ் ஆகுது, அது எப்படி வந்து வேவ் லென்த்தில் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத ஒரு டயக்ராமாக காமிக்கிறார். அந்த டயக்ராமோட பிரின்சிபல் வந்து ஃபின்மேன் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே அவர் வந்து சிட்டிசன் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாதாரண மக்களுக்கும் புரிகிற மாதிரி மிகப்பெரிய அறிவியல் தத்துவங்களை வந்து புரிய வைக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து மக்கள் அவர்கிட்ட வெகுவாக பாராட்டினாங்க. அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சபோது ஒரு பத்திரிகையாளர் ஏர்லி மார்னிங் கால் பண்ணி, சார் உங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் கடுப்பில், நான் வந்து தூக்கத்தில் கனவுல இருக்கேன், இப்போ நீ என்னை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்ட, எனக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி தான் அந்த நோபல் பரிசு கிடைக்கணும்னா அந்த நோபல் பரிசே வேண்டாம் அப்படின்னு நான் திரும்ப தூக்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக அவர் சொன்னதாக வந்து ஒரு செய்தி இருக்குது. இன்னொன்று, நோபல் பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு பத்திரிகையாளர் வந்து கேட்குறாரு, உங்களோட கண்டுபிடிப்பை 2 வரிகளில் சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ஆச்சரியமானது பதிலாக இருக்கு. 2 வரியில் என்னோட கண்டுபிடிப்பு பற்றி சொல்ல முடிஞ்சதுன்னா அந்த கண்டுபிடிப்புக்கு நிச்சயமாக நோபல் பரிசு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொன்னார். காரணம் என்னென்னா, அந்த ஆராய்ச்சியில் அவர் கண்டுபிடித்ததை அவ்வளவு எளிதாக விளக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவர் அந்த இடத்துல சொன்னது. இப்போ நாம் அந்த புத்தகத்தில் இருக்கிற சில முக்கியமான தகவல்களை பார்ப்போம். ஃபின்மேன் வந்து சயின்ஸை 3 ஆஸ்பெக்டில் பார்க்குறாரு. ஒன்று வந்து புதிய விஷயங்களை கண்டறியும் முறை. ஸோ அது வந்து சேம் தான் அப்படிங்கிறாரு. ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் நம்ம வந்து இன்வென்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, அந்த கண்டறியப்பட்ட தகவல்கள் எப்படி தொகுக்கப்படுகின்றன அப்படிங்கிறது. 3வது, அவற்றால் உருவாக்கப்படும் தொழில்நுட்பம். இப்போ சயின்ஸ் இன்வென்ட்ஸ் நியூ திங்ஸ், தியரிஸ் அதை கொண்டு வருது, டெக்னாலஜி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ அந்த 3வது ஆஸ்பெக்ட் வந்து டெக்னாலஜி, அதை தான் அவர் சொல்கிறார். அதே போல் அவர் சயின்ஸை வந்து சொர்க்கத்தின் சாவின்னு சொல்கிறாரு, இன்னொரு பக்கமும் அது நரகத்தின் சாவியாகவும் இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டூ-எட்ஜ்டு ஸ்வார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 2 பக்கமும் கூர்மையான கத்தி, இந்த பக்கம் வெட்டினாலும் வெட்டும், அந்த பக்கம் வெட்டினாலும் வெட்டும். ஸோ அறிவியலை நல்லவர்கள் கையில் கிடைக்கும்போது அது நன்மைக்காக பயன்படுத்தப்படுகிறது, தீயவர்கள் கையில் கிடைச்சதுன்னா அது தீயவர்கள் அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் அவர் சொல்கிற வருது. இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் அவர் சொல்கிறது, அறிவியல் என்பது சந்தேகத்துடனே எல்லாத்தையும் பார்க்குறது, எதையும் உடனே நம்புறதில்லை, தொடர்ந்து கேள்வி கேட்குறது, அதன் வழியாக உண்மையை கண்டறியும் முயற்சி தான் அறிவியல் அப்படின்னு ஒரு முக்கியமான தத்துவத்தை வந்து அவர் இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மதம் மற்றும் சயின்ஸ், அதாவது ரிலீஜியன் அண்ட் சயின்ஸை வந்து ஒரு இடத்துல வச்சு பார்க்குறாரு. அப்போ மதம் என்ன சொல்லுது அப்படின்னா வேல்யூஸ் மற்றும் ஒழுக்கத்தை பற்றி சொல்லுது. ஆனால் சயின்ஸ் வந்து உண்மையை கண்டுபிடிக்கும் தேடல் இருக்குது, அதை பற்றி நோக்கி போகுது. ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு புள்ளையில் இணையலாம், ஆனால் ரெண்டுமே வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ். அதாவது நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கையாக உள்ளவராக இருந்தால் அறிஞராக இருக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது. யூ கேன் பி எ சயின்டிஸ்ட், அட் த சேம் டைம் யூ கேன் பி எ ரிலீஜியஸ் பர்சன். இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது யூஎஃப்ஓ பறக்கும் தட்டுகள் மற்றும் ஜோதிடத்தை பற்றி அவர் சொல்கிறார். இது எல்லாமே வந்து கற்பனைகளால் உருவாக்கப்பட்டது, இதற்கு உண்மையான சயின்டிஃபிக் ரீசன்ஸ் எதுவும் இல்லை, ப்ரூஃப் கிடையாது. ஆனால் மக்கள் இதை நம்புகிறாங்க. அதை நம்புறதுக்கு அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த நம்பிக்கை வழியாக அவர்கள் ஒரு நிம்மதியை சந்தோஷத்தை அடைகிறார்கள். அப்படிங்கும்போது அதை அப்படியே விட்டுடலாம். பட் ஆனால் அதை வச்சு நீங்கள் சயின்ஸ் கூட மோதக்கூடாது. சயின்ஸ் இஸ் பியூர்லி அபவுட் ஃபேக்ட்ஸ் அண்ட் உண்மையான நிகழ்வுகளை கண்ணால் பார்ப்பது, ப்ரூஃபை வச்சு நம்ம இது பண்ணுறது தான் வந்து சயின்ஸ்.
அதை வந்து அவர் வேடிக்கையாக கிண்டல் பண்ணுறாரு அந்த புத்தகத்தில். இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட், எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது நியூஸ் நமக்கு வந்தாலும் நம்ம அப்படியே நம்பக்கூடாது. அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி செய்யணும்னு இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு. குறிப்பாக நமக்கு காமிக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நம்பர்ஸ், கிராஃப்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளை மிஸ்லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது என்ன கான்டெக்ஸ்டில் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் ஒரு ஏரியாவை மட்டும் உங்களுக்கு கிராஃபில் காமிக்கும்போது இட் மைட் ப்ரொஜெக்ட் யூ சம்திங் என்டையர்லி டிஃப்ரெண்ட் தேன் வாட் இட் சப்போஸ் டு ப்ரொஜெக்ட். உதாரணமாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்கலாம் அப்படின்னா 10 இயர்ஸ் கிராஃபை பார்த்திங்கன்னா யூஸ்வலி அது வந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒரு பர்டிகுலர் பீரியட் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டிப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஜட்ஜ்மெண்ட் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் வாட்? பிக் பிக்சரை பார்க்கணும். நீங்கள் சின்ன ஒரு பர்டிகுலர் பீரியட் டேவை வச்சு நீங்கள் யூ கேனாட் மேக் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். அதுபோல் தான் அறிவியல் வந்து அறிவியல் அறிஞர்கள் எப்படி இயங்குறாங்க அப்படின்னா, ஒரு கேட்ட உடனே புதிதாக கேட்ட உடனே ஒரு தகவல் அப்படியே நம்புறதில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அதன் பின்னாடி இருக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் வந்து அறிவியல் அறிஞர்களுடைய இயல்பு. அதே போலவே மற்றவர்களும் செயல்படணும், சிந்திக்கணும் அப்படின்னு கூட அவர் சொல்கிறாரு. இன்னொன்று குறிப்பாக நம்ம இந்த காலத்தில் இருக்கிற சூழலில் அரசாங்கம் வந்து இதை நம்பணும் அப்படின்னு நம்ம மேலே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதை மக்கள்கிட்ட விட்டுறணும். மக்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கணும். எதை நான் நம்பணும், எதை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஃப்ரீடம் வந்து அந்த மக்களுக்கு இருக்கணும். அது வந்து இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சுதந்திரமாக நான் நினைக்கிறேன். ஃபின்மனோட லெக்சர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த லெக்சர்ஸில் பேசினது, ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபின்மன் எதற்கு ஃபேமஸ் அப்படின்னா, சிக்கலான கருத்துக்கள், சிக்கலான அறிவியல் கான்செப்ட்ஸை வந்து மக்களிடம் ஈஸியாக கொண்டு வந்து, அதாவது எளிய மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக விளக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருந்துச்சு. அவர் அதைத்தான் மற்றவங்களுக்கு அட்வொகேட் பண்ணுறாரு. காமன் மேனுக்கு புரியாத ஒரு அறிவியல் வந்து நீங்கள் எவ்வளோ பண்ணியிருந்தாலும் அதன் பயன் வந்து அந்த சாதாரண மக்களை போய் சென்றடைவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் அவர் சொல்கிறத வந்து பவர் ஆஃப் டெல்லிங் ஐ டோன்ட் நோ, தெரியாதுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து உங்களுடைய தேடல் அதிகரிக்கும். நம்ம வந்து பள்ளியில் குறிப்பாக மாணவர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, எந்த விஷயம் உங்களுக்கு தெரியலையோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள், இது எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ தான் வந்து அதை தெரிஞ்சுக்கணுங்கிற தேடல் தொடங்கும். நம்ம அப்படியே அதை க்ரே ஏரியாவே விட்டுட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கவே போகிறதில்ல. முடிவாக இந்த புத்தகம் வந்து எனக்கு தெரிஞ்சு அறிவியலில் ஆர்வம் இருக்கும் எல்லோருமே படிக்க வேண்டிய புத்தகம். ஒரு அறிவியல் அறிஞராக வந்து அவர் சமுதாயத்துக்கு ஒரு விஷயத்தை கடத்த விரும்புகிறார். ஒரு தேடல், கண்டுபிடிப்புகள் எப்படி உருவாகிறது, அந்த கண்டுபிடிப்புகளின் வழியாக சமூகம் எப்படி பயனடைகிறது என்பதை வந்து இந்த புத்தகத்தில் அருமையாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு நூலை, வேறொரு அறிஞரை பற்றி நாம் விரிவாக பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திரு. நன்றி.